எல்லாரும் நல்ல சுகமாக இருக்கிறீங்களா? நாங்கள் நல்ல சுகமாக இருக்கிறோம். நீங்களும் நல்ல சுகமாக இருக்கணும்னு சொல்லி கடவுள்கிட்ட வேண்டிக் கொண்டு இன்றைக்கு ஒரு லஞ்ச் பிளாக் தான். ஆனால் சோறு சமைக்கல. இன்றைக்கு லசானியா செய்ய போகிறோம். லசானியா வீடியோ போட வேணும்னு கண்ணனால நினைச்சு கொண்டிருந்தது. ஆனால் சரி வரையில் இன்றைக்கு தான் எல்லாம் இருக்குது. இன்றைக்கு லசானியா தான் செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் என்ன வேணுமென்று சொல்லி. இப்போ நான் லசானியா செய்கிறாக்க ஒரு கோட்கேச் எடுத்திருக்கிறேன், 2 உள்ளிப்பல், 2 டொமேட்டோ கேன் எடுத்திருக்கிறேன், வெங்காயம் எடுத்திருக்கிறேன், கேரட், கத்தரிக்காய், பெப்பர், மஷ்ரூம், பச்சை மிளகாய் வேணுமெண்டா போடலாம், இல்லைன்னு சொன்னால் வேண்டாம். இது லசானியா சீட் அண்ட் ஒயிட் சோஸ். அது லசானியா சோஸ் தான். நாங்கள் இன்றைக்கி வெஜிடேபிள் லசானியா தான் செய்ய போகிறோம். இப்போ இதை கட் பண்ணி எடுப்போம். இப்போ நாங்கள் எல்லாம் கட் பண்ணிட்டோம். மஷ்ரூம் சின்ன சின்னனா வெட்டி வச்சுருக்கிறேன், வெங்காயமும் சின்ன சின்னனா வெட்டி வச்சுருக்கிறேன், கீரை, இது பச்சை மிளகாயும் உள்ளியும், கத்தரிக்காய், கேரட், கோட்கேச், பெப்பர். இனி நாங்கள் சமைக்க தொடங்குவோம். சட்டி ஹீட் ஆகிட்டுது. இதுக்குள்ள ஒலிவ் ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். இதுக்குள்ள இப்போ வெங்காயம் போடுறேன், உப்பும் கொஞ்சம் சேர்த்துக்கொள்கிறேன். வெங்காயம் வதங்குறாக்க வெங்காயம் வந்து அரைவாசி வதங்கிட்டுது. இதுக்குள்ள இப்போ கோட்கேச், கத்தரிக்காய், கேரட் மூண்டையும் போட்டு வதங்க விட போகிறேன். இப்போ வதங்காட்டு மூடி விடுவோம். இப்போ இது அரைவாசி வதங்கிட்டு இதுக்குள்ள இப்போ மஷ்ரூமும் போட்டு அவிய விட போகிறேன். இதுக்குள்ள உள்ளியும் பச்சை மிளகாயும் போடுறேன் சேர்த்து மூடி விடுவோம். கொஞ்சம் அவியட்டும். இப்போ பெப்பரும் போடுறேன், கீரையும் போடுறேன். இன்னும் கொஞ்ச நேரம் மூடி விடுவோம், அவியட்டும். உப்பு கொஞ்சம் சேர்க்கிறேன், காணாது பாருங்க எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு. இன்றைக்கு வெஜிடேபிள் லசானியா தான் செய்ய போகிறேன். இன்னொரு நாளைக்கு சிக்கன் செய்வோம். இதுக்குள்ள இப்போ கேன் டொமேட்டோ உடைச்சி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்க்க போகிறேன். ஒன்றரை கான் அளவுக்கு தான் விட்டு இருக்கிறேன், அரை கான் அளவுக்கு இருக்குது மிச்சம். ஒருக்கா திறந்து பார்ப்போம். சின்னாக்கள் சாப்பிட்றான்னு சொன்னால் ஒருக்கா கேன் பிளெண்டாக போட போகிறேன். நாங்கள் பெரியாக்கள் சாப்பிட்றான்னு சொன்னால் இப்படியே போடலாம். இப்போ பெருசாக நாங்கள் வட்டி போட்ட மிளக்கறியாக இல்லை, கொஞ்சம் அடிபட்டுட்டுது, கொஞ்சம் இருக்குது, கொஞ்சம் அடிபட்டு நாங்கள் கொஞ்சம் மறுவல் நொறுவலாக தான் அடித்தோங்க.
பெரியாக்க சாப்பிட்றேன்னு சொன்னால் அதை அப்படியே போடலாம், நல்ல டேஸ்டாக இருக்கும். இப்போ இது வைக்க போகிறேன். இப்போ தண்ணி வச்சிருக்கிறேன். லசானியா சீட் கொஞ்சம் போட்டதுக்குள்ள போட்டுட்டு தான் எடுத்து வைக்க போகிறேன். சும்மாயே வைக்கலாம், ஆனால் நான் கொஞ்சம் போட்டதுக்க போட்டுட்டு தான் எடுத்து வைக்க போகிறேன். இதுக்குள்ள கொஞ்சம் உப்பு போடுறேன். இப்போ கொஞ்சம் ஒலிவ் ஆயிலும் போடுறேன். இப்போ நல்லா கொதிச்சிட்டுது. லசானியாவை சீட்டை போட போகிறேன். இப்போ நான் இதை எடுக்க போகிறேன். கொஞ்சம் சாஃப்டாக வந்துட்டு இது எடுக்க போகிறேன். இப்போ எடுத்துட்டேன். இனி லசானியாவை செய்வோம். இப்போ இதுக்குள்ள லசானியா சோஸை போடுறேன். இப்போ இந்த ரேய்க்கு அடியில் கொஞ்சம் பட்டர் போட போகிறோம். சும்மா லைட்டாக பூசி விட போகிறோம். நீ இதுக்கு மேலே வெஜிடேபிள் கொஞ்சம் போட போகிறோம். இதுக்குள்ள வேணும்னு சொன்னால் ஒயிட் சாஸும் அடியில் போடலாம். நாங்கள் வெஜிடேபிள் போடுறோம். இதுக்கு மேலே பாஸ்தா சீட்டை வடிவா அடுக்கி விட போகிறோம். இப்போ பாஸ்தா சீட் அடிக்கினாச்சு. இனி ஒயிட் சாஸ் எல்லா இடம் பரவி விட போகிறோம். இனி இதுக்கு மேலே இந்த வெஜிடேபிளை இன்னொரு பரவி விட போகிறோம். இதுக்கு மேலே லைட்டாக கொஞ்சம் சீஸ் தூவி விட போகிறோம். இது போட தேவையில்லை, நான் கொஞ்சம் தூவி விடுறேன், கொஞ்சம் சீஸியாக இருக்குமாண்டாக்காண்டு. இனி ஃபாஸ்ட் ஆட்ட வரும். இனி லசானியா சீட் வைக்க போகிறோம். இனி இதுக்கு மேலே ஒயிட் சாஸ் விட போகிறோம். இதுக்குள்ள இனி வெஜிடேபிள் திருப்பி மேலே வைக்க போகிறோம் இன்னொரு கடைக்கு. இனிதான் ஃபுல்லாக சீஸ் கவர் பண்ண வேணும். இதுக்கு இத்தனை லேயர் தான் போட வேணுமாண்டு இல்லை, அப்படி ஃபுல்லா எவ்வளோத்துக்கு எவ்வளோ இருக்குதோ எவ்வளோத்துக்கு செய்த நாங்களோ அவ்வளோத்தையும் ட்ரை பண்ணி போட்டு நாங்கள் ஒரு 3 லேயர் 4 லேயர் வந்தது. இதுக்கு மேலே சீஸாக நிறைய கொஞ்சம் போட்டு விட்டால் சீஸியாக இருக்கும், சின்ன புள்ளிகளுக்கும் பிடிக்கும். இதெல்லாம் முடிஞ்சது. இதே நீ அவனுக்கு எடுத்து வைக்க போகிறேன். அதுக்கு முதல் கொஞ்சம் ஃபாயில் பேப்பரால் கவர் பண்ணி போட்டு வைக்க போகிறேன். ஏன்னு சொன்னால் முதல்ல இதை வச்சோம்னு சொன்னால் கொஞ்சம் நல்லா கருகின மாதிரி இருக்கும். ஸோ முதல்ல கொஞ்சம் ஃபாயில் பேப்பர் கவர் பண்ணிவிட்டு ஒரு 20 மினிட்ஸில் இல்லை 20 to 30 மினிட்ஸில் ஃபாயில் பேப்பர் எடுத்து போட்டு திருப்பி ஒரு 20 மினிட்ஸுக்குள்ளுக்க வைக்கலாம். மினிட்ஸால் அப்புறம் வந்து பார்ப்போம்.
ಫಾಕ್ಸಿಗೆ ಸೀಸ್ ಮಾಡತ್ತಿಟ್ಟದೆ ಫಾಕ್ಸಿಗೆ ಸೀಸ್ ಮಾಡತ್ತದ ಫಾಕ್ಸಿ Foxy. சீஸ் பண்ணதா இப்போ வந்து இதுக்கு இந்த பேப்பரை எடுத்து விட போகிறேன் எடுத்துட்டு ஒரு 20 மினிட்ஸுக்கு விட்டு விடுவோம் இப்போ இது நாங்கள் எடுக்கலாம் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி சூப்பராக இருக்கல்ல வாவ் இப்போ கட் பண்ண போகிறேன் பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது சூப்பராக ஒரு லசானியா ரெடி ஆயிட்டுது நாங்கள் இனி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறோம் இதுதான் எங்கண்ட வீட்டு டேஸ்ட் பட்ஸ் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறாளாம் அப்படி இருக்கன்னு சொல்லி சரி நாங்கள் சாப்பிட்றோம் உங்களுக்கு எங்கண்டா லசானியா வீடியோ பிடிச்சதுன்னு சொன்ன மறக்காமல் சப்ஸ்கிரைபுங்க மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நீங்களும் செய்து பாருங்க உண்மையாகவே நல்லா இருக்குது உங்களோட பிள்ளைகளுக்கு செய்து கொடுத்து பாருங்க நீங்களும் செய்து சாப்பிட்டு பாருங்க உண்மையாகவே நைஸாக இருக்குது எங்கள் வீடியோவுக்கு முதல் வாரீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்குறீங்கன்னு சொன்னால் உங்கள் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் எங்களுக்கு ஆதரவு தந்தாக்கு வந்து கொண்டிருக்கிறாக்கு இனியும் தாராக்கு நன்றி வணக்கம் இன்னொரு நல்ல வீடியோவோட வரேன்